கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் உங்கள் ராஜா பாஸ்டர் பேசுகிறேன். பாருங்கள், சங்கீதம் 91 எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு பாதுகாப்பான ஒரு வசனங்கள், வார்த்தைகள் அதில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது சங்கீதம் 91 படிச்சுட்டு போவாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் திருச்சியில் சபை நடத்துவார். அவர் முழுவதும் ஜெபம் நடத்தும் பொழுது இந்த சங்கீதத்தை அந்த முழுவதும் ஜெபத்தின் நடுவில் எல்லாரையும் சொல்லுவார். அந்த வேதத்தை வாசித்து அந்த இடத்துல எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நைட்டு ப்ரேயர் முடிஞ்சு கடைசியாக எல்லாருக்கும் எண்ணெய் பூசி என்னை ஜெபம் பண்ண சொல்லுவார். நான் ஜெபிப்பேன். ஊழியத்தில் அனுபவம் அதிகம் இருக்கிறனால என்னை அந்த ஊழியத்தை அவர் செய்ய சொல்லுவார். இந்த சங்கீதம் 91 நம்ம தொடர்ந்து தியானிக்கலான்னு நான் விரும்புகிறேன். அந்த வசனங்களெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் பொழுது பல வருஷங்களாக நான் அந்த காரியங்களை பிரசங்கித்திருக்கிறேன். குறிப்பாக 1987 அந்த ஆண்டுகளில் முழுவதும் ஜெபங்களில் நான் அந்த வசனங்களை எடுத்து நல்லா தியானித்து ஜனங்களுக்கு, நிறைய மக்களுக்கு நான் முழுவதும் ஜெபங்களில் இந்த வசனங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் எங்கள்கிட்ட அப்போ பயிற்சி எடுத்த அநேகர் இன்றைக்கி மிகப்பெரிய பாஸ்டர்களாக இன்றைக்கி கும்பகோணம் பகுதிகளில் ஊழியம் செய்கிறாங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டு பயிற்சியாக கொண்டு இருக்கிற நாட்கள்லாம் இந்த சங்கீதத்தை ரொம்ப தியானிக்கிறது வழக்கம். அதே போல் நிறைய பிரசங்கங்களுக்கு சங்கீதங்களை தான் எடுத்து நான் பயன்படுத்துவேன். அப்போ அதில் குறிப்பாக அந்த சங்கீதம் 91 மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த சங்கீதம் 91 இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் நல்லா படித்து பொறுமையாக உட்கார்ந்து படித்து அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்து உரிமைப்படுத்தி கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துலேருந்து நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். ஒருத்தர் அதை அறிக்கை செய்கிறாரு, கடவுள்கிட்டையும் பேசுகிறாரு, தன்னோடும் பேசுகிறாரு, பக்கத்தில் இருக்கவங்கள்டையும் பேசுகிறாரு. இதை தான் நான் பைபிள் காலேஜிலலாம் பணி செய்யும் பொழுது அதை எடுத்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், இப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேருக்கு பிரசங்க ப்ராக்டிஸ் கொடுக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை நான் அடிக்கடி பயன்படுத்தி அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பிரசங்கம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேரை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்களாம் இன்றைக்கி நல்லா ஷைன் பண்ணுறாங்க ஊழியத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதம் 91 நல்லா இப்போ எடுத்து படிங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிற ஒரு அதிகாரம் அது. இந்த சங்கீதத்தில் சாட்சி இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு இந்த பூமியில் மனிதமாக வருவதற்கு முன்னாடி அவங்க இருந்தான், எங்கே இருந்தாங்கிறது இருக்குது. பூமியில் அதுக்கப்புறம் அவன் மரணத்துக்கு அப்புறம் அவன் எங்கே போய் இருக்க போகிறாங்கிறதுக்கு அதில் மீனிங் இருக்குது. பைபிளை சும்மா மேலோட்டமாக படிக்காமல் நல்லா படிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா.